ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். தீபாவளி விலாகுக்கு அப்புறம் மினி விலாக் வந்துட்டு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். மினி விலாகெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து எடுக்கவும் படபடப்பாக இருக்குது. எந்த இடத்துல கேமரா வைக்கிறது, எங்கே எடுக்கிறது போகிறதுனே வந்துட்டு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிடுது. காலையிலேயே குழம்பு போகிறதுக்கு முன்னாடி அடுப்பில் ஒலை வச்சுட்டு போனோம்னா சாதம் கொதிச்சுட்டே இருக்கும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோலம் போகிறதுக்கு போனேன். கோலம் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பசங்களுக்கு காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு கோதுமை உப்புமா செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இட்லி மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இட்லி மாவு ஹெல்த்தி கிடையாதுன்னு இப்போ நானே என் ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு காலையில் ஏதாவது ஹெல்த்தியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், அதே மாதிரி நம்மளும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு கோதுமை உப்புமா, பீன்ஸ், கேரட் எல்லாம் போட்டுட்டு செஞ்சு கொடுத்துருந்தேன். அது கூடவே வந்துட்டு தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். உப்புமாவில் கொஞ்சம் நெய் விட்டு பசங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மத்தியானம் லஞ்சுக்கு ஏதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வடித்த சாதத்தில் தக்காளி சாதம் மாதிரி கிளறி கொடுத்து பசங்களுக்கு அமுச்சிட்டேன். பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே விளக்கேற்றி சாமி கும்பிட்டணும்னு நினச்சேன். ஆனால் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு சமைக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்கெல்லாம் ஓரளவு முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் வந்துட்டு கிரானைட் ஒர்க் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இப்போதைக்கு அந்த வுட் ஷெல்ஃப் மேலேயே விளக்கு வச்சு விளக்கேற்றிட்டு இருக்கிறேன். கிரகப்பிரவேசத்தை அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 75% ஆஃப் ஒர்க்கு தான் கம்ப்ளீட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் பண்ணி முடித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு சிவில் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டு வேலை செஞ்சதே, கிரில் கேட் போட்டது, பெயிண்ட் அடித்தது, அதுன்னு பயங்கரமாக செலவாயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு மேண்டட்டரி திங்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கலாம், காசு சேர சேர மற்ற செலவெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாக ஆயிட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நானுமே டிவியில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச சீரியல் போட்டு விட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோட கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பொறுமையாக மத்தியானம் குழம்பு ஏதாவது வந்து வச்சுக்கலாம், டைம் கிடைக்கும் போதுன்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவுற வேலையை மட்டும் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மெயில்ஸ்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சிஸ்டமில் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு விலாக் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, stay tuned. Tata, bye bye.